தமிழ்நாட்டு மக்களின் தலையில் திமுக அரசு மேலும் 6500 கோடி ரூபாய் கடன் சுமையை ஏற்றியுள்ளது என்று சீமான் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த முதல் 30 மாதங்களுக்கு தர வேண்டிய 30,000 ரூபாயை ஏமாற்றிவிட்டு தற்போது தேர்தல் வருவதை முன்னிட்டு வெறும் 2,000 ரூபாயை மட்டும் கூடுதலாக கொடுக்கிறார்கள். மீதமுள்ள 28,000 ரூபாயை தமிழக அரசு ஏமாற்ற நினைப்பது மக்களை முட்டாளாக்கும் இழிச்செயல் என சீமான் விமர்சித்துள்ளார். கோடைக்கால ஊக்கத்தொகை போன்றவற்றையெல்லாம் சென்ற ஆண்டு வழங்காதது ஏன்? இந்த ஆண்டுதான் மக்களின் துன்பம் திமுக அரசின் கண்களுக்கு தெரிகிறதா? ஒரே நாளில் 1,31 லட்சம் வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் செலுத்துவதில் மிகவும் நேர்த்தியாக செயல்பட்ட திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காப்பது போன்ற மக்கள் பிரச்சனைகளில் ஏன் காண்பிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்களின் தலையில் 10 லட்சம் கோடிகள் கடனை சுமத்திவிட்டு தற்போது ஒரே நாளில் மேலும் 6,500 கோடி கடன் சுமையை ஏற்றியுள்ளது நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு எனவும் சீமான் தெரிவித்துள்ளார்.